இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிற ஒரு டாப் கிளாஸ் ட்ரெண்டிங் ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அதிகமா ஜாப் என்ன சொல்றது ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நீ பைத்தான் தெரிஞ்சிருக்கு உனக்கு அப்படின்னா ஃபாஸ்ட் ஏபிஐ தெரியுமா அப்படிலாம் கேட்குற மாட்டம் வந்துருச்சு இப்போ. புரியுதா கைஸ்? ஸோ அப்போ அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தான் நம்ம இந்த வீக் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா கைஸ்? ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சார் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்? வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்? நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இப்போ இது இன்னும் மொக்கையா சொல்லணும்னா இப்போ நீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஓகே இப்போ ஏதோ ஒரு பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்ச்ல நீங்க லேப்டாப் வச்சு யூஸ் பண்றீங்க. ஓகே. அந்த பெஞ்சில் தான் நீங்க உங்களோட லேப்டாப்பு உங்களோட ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் செட்டப்பா நீங்க ஒர்க் பண்றீங்க. அதை மட்டும் வச்சுக்கோம். ஓகேவா? அப்ப அந்த பெஞ்சுங்கிறது தான் உன்னோட லேப்டாப்பு உன்னோட இந்த பாக்ஸ் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரா ஒரு செட்டப் கொடுக்குதுல்ல, அந்த மாட்டம் தான் இந்த ஃப்ரேம் இருக்கும். நீ டிசைன் பண்றீங்க அந்த ஃப்ரண்ட் அண்ட் அதாவது அந்த யூஐ டிசைன், அது உன்னோட அந்த பைத்தான் கோடு அப்புறம் அந்த டேட்டா பேஸ், ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டா மாத்தி கொடுக்கும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் எப்படி சார் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நாங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம பண்றது அப்படின்னா அதுக்காக நீங்க படிக்க போறதுதான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னேன். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா கைஸ்? ஓகே, குட். சரி சார், இப்ப இதுல நம்ம ஏன் வந்துட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில ரீசன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒய், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் டு வி யூஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ? நோட் பண்ணிக்கோங்க. ஒய் டு வி யூஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ? ஓகே, ஒய் டு வி யூஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் வித் டிஜாங்கோ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் வித் டிஜாங்கோ. டிஜாங்கோங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க சில பேர். ஓகே, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுவேன் இதுல. ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்டேஷன். அப்புறம் நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ். யாராவது உங்ககிட்ட வந்து எதுக்கு நீ ஃபாஸ்ட் ஏபிஐ சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதெல்லாம் சொல்லணும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இது, ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஈஸி டேட்டா வேலிடேஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஈஸி டேட்டா வேலிடேஷன். ஓகே, இது எல்லாமே நான் ப்ராஜெக்ட்ல பண்ண காட்டுவேன் உங்களுக்கு. ஈஸி டேட்டா வேலிடேஷன்ஸ்னா என்ன, இது ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிகினர் ஃப்ரெண்ட்லி. அவ்வளவுதான் கைஸ். ஓகே, ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்டேஷன், ஈஸி டேட்டா வேலிடேஷன், பிகினர் ஃப்ரெண்ட்லி. பிகினர் ஃப்ரெண்ட்லினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். நோட் பண்ணிட்டீங்களா? அது நோட் பண்ணியாச்சா கைஸ்? ஓகே, குட். இப்ப நோட் பண்ணிக்கோங்க. இப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஜென்ரலா ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு பார்த்தோம். அது நம்ம ஏன் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்றோங்கிறத பார்த்தோம். ஏன் சார் இப்ப நம்ம மற்ற டிஜாங்கோ, ஃபிளாஸ்க், பிரமிட் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குப்பா. இது எல்லாமே பைத்தான் ஃப்ரேம் ஒர்க். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இப்போ நீங்க ஜாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க 90%. PHP எடுத்துட்டீங்கன்னா லாரவல்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த வரிசையில சி ஷார்ப்னா ASP.NETங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த வரிசையில பைத்தான் வந்துட்டு பல ஃப்ரேம் ஒர்க் கொண்ட ஒரே ப்ரோக்ராமிங் இந்த பைத்தான் மட்டும்தான். ஓகேவா? அதுல ஃபிளாஸ்க் இருக்கு. ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இப்போ நீ ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் அப்ளிகேஷனே இருக்கும். அந்த வெப்சைட் அந்த ஒரே ஒரு பேஜ் தான். அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நீ ஃபிளாஸ்க்ல பண்ணலாம். ஓகேவா?
இதே வந்துட்டு ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு பேங்கிங் வெப்சைட் கொஞ்சம் செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்னா Django யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா அதுக்கு நீங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணணும் Djangoனா. இது எனக்கு வந்துட்டு பெருசாவும் பண்ணணும், பட் ஆனா ஈஸியாவும் இருக்கணும். ஏஐ ஃபியூச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். நான் ஏஐ யூஸ் பண்ண போறேன் ப்ராஜெக்ட்ல அப்படின்னா அந்த ஏஐ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். Djangoல ஏஐ பண்ணலாம், பட் ரொம்ப ஈஸியா கொண்டு வரதுக்காக அவங்க டெவலப் பண்ணதுதான் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ. அந்த நேம்லயே அது இருக்கு, ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும், எல்லாமே ஏபிஐ பேஸ்டு, அதான் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்றான். புரியுதா கைஸ்? ஓகே, இது புரிஞ்சுச்சா புரியலையா? அப்ப எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷன் எல்லாம் ஃபாஸ்டா எடுக்கணும், ஈஸியா நான் டெவலப் பண்ணணும். ஓகே, அந்த மட்டும் எனக்கு சில ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க். இதை வச்சுட்டு தான் மோஸ்ட் ஆஃப் தி இந்த ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க. ஒரு கம்பெனில உனக்கு ஒரு ஏஐ இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ கேட்பான். அதே மட்டும் நீ ஒரு ஏஐ வச்சு ஒரு சாஃப்ட்வேர் நீ டெவலப் பண்ண போற அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ வச்சு தான் நீ டெவலப் பண்ணணும். அதுதான் உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. 80 to 90% அதுதான். புரியுதா guys? Clear or not everyone? Tell me guys. Yes sir. ஓகே, இது எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா படிக்கிறீங்களோ அப்பதான் உனக்கு அந்த ஏஐ இதுக்கப்புறம் நீங்க வர எல்லா ஃபியூச்சர்ஸ் படிக்கிறதே உள்ள அப்படியே ஆட் பண்ணிட்டு வருவீங்க, சேர்த்து ஏஐ படிப்பீங்க. புரியுதா? குட். ஸோ இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ நம்ம ஏன் சூஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ? வாட் இஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ? ஃபாஸ்ட் ஏபிஐங்கிறது என்னன்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ இஸ் a modern Python web framework. Modern Python web framework. Fast API is a modern Python web framework. Web framework னா இது வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்காக தான் இது பண்றோம். புரியுதா? நீங்க கூகுள்ல போயிட்டு பண்ண டிஎன்எஸ்டிசி ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் அது இதுன்னு நிறைய நீங்க கூகுள் மூலியமா பண்றீங்கல்ல, அந்த லிங்க் மூலியமா, அது எல்லாமே வெப் தான். So Fast API is a modern Python web framework. Okay, used to build APIs. Used to build APIs quickly and efficiently. அதாவது நீ ஒரு ஓனா ஒரு ஏபிஐ பில்ட் பண்ண போற. ஏபிஐ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, படிச்சிருப்பீங்க. அந்த ஏபிஐ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க, எஃபிஷியன்டா பண்றீங்க அப்படிங்கறதுதான் அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ. புரியுதா? ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், வாட் இஸ் ஃபாஸ்ட் ஏபிஐனா, ஃபாஸ்ட் ஏபிஐ இஸ் எ மாடர்னா லேட்டஸ்டா இருக்கிறது, மாடர்ன் பைத்தான் வெப் ஃப்ரேம்வொர்க் யூஸ்டு டு பில்ட் ஏபிஐஸ். ஓகே, ஒரு ஏபிஐ பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம், குயிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டாவும் கொஞ்சம் நீட்னஸாவும் பண்றதுக்காக. ஓகே, நோட் பண்ணியாச்சா? Tell me guys. Yes sir. ஓகே, சோ இது வந்துட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, ASGI அப்படின்னு போட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ஃபாஸ்ட் ஏபிஐ இது நான் ஆக்சுவலா எதுங்க நான் எப்படி சொல்லலாம்னா, இது எப்படி சொல்றது, ஓகே, அதாவது உன்னோட இது வந்து எப்படி இது எதை பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் எடுக்கும் அப்படின்னா, உன்னோட அந்த பைத்தான் கோடுக்கும் உன்னோட பைத்தான் கோட் இருக்குல்ல, அந்த ஆப் இருக்குல்ல, பைத்தான் ஆப் நீ டெவலப் பண்றதுல அதுக்கும் உன்னோட அந்த டெவலப்மெண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு கேட்வேன்னு சொல்லுவாங்க, பிரிட்ஜ் மட்டும் ஒன்று கனெக்ட் ஆகும். புரியுதா கைஸ்? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ மொபைல் யூஸ் பண்ற. ஓகேவா? மொபைல்ல வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் நீ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நீ போயிட்டு ஒரு லாகின் பண்ற அப்படின்னா அது டைரக்டா வந்து அந்த ஃபாஸ்ட் ஏபிஐல வந்துட்டு கனெக்ட் ஆகும். அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட தான் டக்குனு இன்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு நீங்க கொடுக்குற டேட்டாவை அதை போய் ஸ்டோர் பண்ணோம், அங்கிருந்து திரும்ப ரிட்டர்ன் அனுப்போம். ஸோ இந்த மாற்றம் பண்ற வேலையை தான் ASGI அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ASGI அசின்க்ரனஸ். ASGI அப்படின்னு போட்டு அசின்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அசின்க்ரனஸ். ஸ்பெல்லிங் வேணா நான் சொல்றேன், ASYNC
HRONOUS asynchronous. ASYNC HRONOUS asynchronous server gateway interface. Asynchronous server gateway interface. அப்படின்னா என்ன சார்னா, ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது asynchronous server gateway interface. What is ASGI? யாராவது ஃபாஸ்ட் API எப்படி எடுக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ASGI கான்செப்ட் அப்படின்னு சொல்லுங்க. ASGIனா asynchronous server gateway interface அப்படின்னா என்ன அப்படின்னு அடுத்து கேட்பான். அப்படி என்ன சொல்லணும்னா, நோட் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளா நான் சொல்றேன். இன்டர்வியூல தான் நீங்க சொல்லணும். பிரிட்ஜ் என்னது, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணோம்ல, கனெக்ட் பண்றது. அங்கிட்டு இருக்க பிளேஸையும் இங்கிட்டு இருக்க பிளேஸையும் கனெக்ட் பண்றது நம்ம பிரிட்ஜ்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த ASGIனா என்னன்னா பிரிட்ஜ் பிட்வீன் யுவர் பைத்தான் ஆப். நோட் பண்ணிக்கோங்க, பிரிட்ஜ் பிட்வீன் யுவர் பைத்தான் ஆப் அண்ட் தி வெப் சர்வர். ஓகே, பிரிட்ஜ் பிட்வீன் யுவர் பைத்தான் ஆப் and the web server. நோட் பண்ணீங்களா guys? ஓகே, அதே மட்டும் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கீ ஃபியூச்சர்ஸ், ASGI கீ ஃபியூச்சர்ஸ். அதாவது இது மெயினா எதுக்கு நீ யூஸ் பண்ற, இதனால உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அசின்க்ரோனஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ASYNC சப்போர்ட். ASYNC அசின்க்ரோனஸோட ஷார்ட் ஃபார்ம் async அப்படின்னு சொல்லுவாங்க. A போட்டு sync சப்போர்ட் அப்படின்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் ASGI key features அப்படின்னு போட்டுட்டு ஒன்னுன்னு போட்டு asynchronous support அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுல handles multiple requests at once. இப்ப நீ ஒரே டைம்ல 1000 பேரோ 1,00,000 பேரோ லாகின் பண்றான் அப்படின்னா இது அதை ஹேண்டில் பண்ணும். புரியுதா கைஸ்? அதனால இதை ஹேண்டில் மல்டிபிள் ரெக்வெஸ்ட் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ASGI handles multiple requests at once. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, மத்த அந்த ஜாங்கோ மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்னா WSGI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, WSGI இது வந்து ASGI. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, WSGI வெப் சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. WSGI அப்படின்னா வெப் சாக்கெட் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. WSGI-க்கும் ASGI-க்கும் என்ன வித்தியாசம்? இன்டர்வியூ கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சும்மா தியரி தான் கைஸ். ஓகே, WSGI-க்கும் ஏன் நம்ம வந்து இப்ப இந்த ஃபாஸ்ட் API ASGI யூஸ் பண்றாங்க? ஏன் நம்ம வந்துட்டு மத்த ஏன் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு போலாமே? மத்த ஃப்ரேம்வொர்க் எல்லாமே WSGI சப்போர்ட் பண்ணோம். WSGI-னா என்ன அப்படின்னா வெப் சாக்கெட் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் சாக்கெட் இதோட மீனிங் என்னன்னா ஒன் வெயிட்டர் பெர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? இப்ப ஒரு டேபிள் இருக்கு, நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க. மொத்தம் ஒரு 10 டேபிள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஒரு நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஒரு வெயிட்டர் இருப்பான். ஓகேவா?
ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த வெயிட்டர் போயிட்டு சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் அதை நோட் பண்ணிட்டு, இந்த மாட்டம் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு வெயிட்டர் இருந்தானா அவன் வரிசையா போய் சொல்லணும், போய் உள்ள போய் கிச்சன்ல போய் சொல்லி அவன் எடுத்துட்டு வரணும். கரெக்டா கைஸ்? வரணும், ஒவ்வொரு வெயிட்டரா போய் சொல்லிட்டு அவன் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். அதனால அது ஸ்லோ ஆகும். புரியுதா? ஸோ அதெல்லாம் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. WSGI-னா வெப் சாக்கெட் கேட்வே இன்டர்ஃபேஸ். அதாவது ஒன் வெயிட்டர் பெர் கஸ்டமர். எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க, ஒன் வெயிட்டர் பெர் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் டேபிள் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு மேல போட்டுக்கோங்க, பிரிண்ட் வச்சுக்கோங்க. இன்டர்வியூல நீங்க இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா கைஸ்? எஸ் சார். அப்ப ASGI ஏன் சார் இதை மாத்தினாங்க அப்படின்னா, ஒன் வெயிட்டர் ஹேண்டிலிங் மல்டிபிள் டேபிள்ஸ். ஒரே ஆள் தான் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிறான். டக்கு டக்குன்னு ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கான், போய் கொடுக்குறான். மொத்தமா எத்தனை 10 டேபிளா, எத்தனை இல்லை 10 தோசை ஆர்டர் போட்டிருக்கான், 10 தோசை ஆர்டர் போட்டிருக்கான், பிரியாணி ஒரு 5 ஆர்டர், எல்லாத்தையும் கணக்கு எடுத்து மொத்தமா சொல்றான். ஓகேவா? இவன் கொடுக்குறப்ப கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றான். அப்ப ஒரே ஆளு மொத்த டேபிள் ஹேண்டில் பண்றதுனால டக்கு டக்குன்னு ஈஸியா ஆர்டர் எடுத்து டக்கு டக்குன்னு போய் கொடுத்துட்றான். ஆனா ஒரே ஒரு தனித்தனியா போய் ஒவ்வொரு இருக்கா ஆர்டர் எடுத்து அவன் தனித்தனியா கொடுத்து எந்த ஆர்டர் என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் இந்த ASGI இப்ப ட்ரெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ ஒன் வெயிட்டர், நோட் பண்ணிக்கோங்க, ASGI-னா என்னன்னா ஒன் வெயிட்டர் ஹேண்டிலிங் மல்டிபிள் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒன் வெயிட்டர் ஹேண்டிலிங் மல்டிபிள் டேபிள்ஸ். நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். இவ்வளவுதான் தியரி கைஸ். அங்க நீங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபாஸ்ட் API என்னன்னு கேட்பான். அது வந்து ஒரு மாடர்ன் வெப் ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா, நீங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற பிளாட்ஃபார்ம். இதுல தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டை நம்ம இதுல தான், ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்டை நம்ம இதுல தான் போய் கனெக்ட் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுதான் ஃபாஸ்ட் API. ஓகே, இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா கிரியேட் பண்றதுக்கு உதவும். அதே மட்டும் இது வந்துட்டு என்ன சொல்றது, குயிக்கா எஃபிஷியன்ட்டா நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒரு API நம்ம பில்ட் பண்ணுவோம் இது மூலியமா அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? why do we use-னா நீங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ், இது வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கும், ஈஸி டேட்டா வேலிடேஷன்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு நீங்க படிப்பீங்க. ஓகேவா? பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஈஸியா இருக்கும், ஒரு ஃப்ரெஷருக்கு கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஸோ இந்த மட்டும் நீங்க சொல்லலாம் அட்வான்டேஜஸ் இதெல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கீ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து மெயினா அசின்கரஸ் சப்போர்ட் பண்ணும். அதாவது ASGI அசின்கரஸ் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பான். அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம மல்டிபிள் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து WSGI சர்வர் வந்து மற்ற ஃப்ரேம் ஒர்க்ல யூஸ் பண்ணாங்க, இங்க வந்து ASGI யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ WSGI-யோட மீனிங் என்னன்னா, அதாவது ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல 10 டேபிள் இருக்குன்னா 10 டேபிளுக்கும் வெயிட்டர் இருப்பாங்க. 10 வெயிட்டர் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க கஸ்டமரை. இதனால கொஞ்சம் ஸ்லோவாகும் ஒவ்வொருத்தவங்களும் ஆர்டர் கொடுத்து இது பண்றதுக்கு. இதே வந்து ஒரே ஆளு மல்டிபிள் டேபிளையும் வந்து அவன் ஹேண்டில் பண்றான். அதனால வந்து ஈஸியா மொத்தமா ஆர்டர் கலெக்ட் பண்ணி குயிக்கா டெலிவரி பண்றான். அதான் ஃபாஸ்ட். ஸோ அதனால அசின்கரனை சப்போர்ட் பண்ணும் இது ஃபாஸ்ட் API. இதை யூஸ் பண்ணி பண்றப்ப நம்மளோட அப்ளிகேஷன் நல்லா ஃபாஸ்டா எடுக்கும். அட் அ டைம்ல எவ்வளோ யூசர்ஸ் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் API யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லி முடிக்கணும். புரிஞ்சுச்சா? டெல் மீ கைஸ். சார். அப்ப இன்டர்வியூலன்னா இப்படிதான் பேசணும். இப்ப போய் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்க கூடாது. இதுனா இதுன்ட்டு. ஏன் படிக்கிற, எதுக்கு படிக்கிற, இதனால என்ன யூஸ், இந்த மூணையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். நோ சார். யாருக்கு எந்த டவுட் இல்லைல்ல? நோ சார். ஓகே, குட். ஸோ இப்போ
கேட்பீங்க, இது எப்படி சார் ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்துட்டு பேசிக்கா ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். அப்படியே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது நிறைய கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது ஃபுல்லாவே இனிமேல் ஃபாஸ்ட் ஏபி வச்சு தான் செஷனே இருக்கும். ஏன்னா நீங்க படிக்க போற எல்லா ஜென்னு எல்லாமே இது மூலியமா தான் உள்ள வரும். ஓகேவா? ஸோ அதனால நல்லா ஒன்று 2 வீக்ஸ்ல 2 வீக்ஸ் தான் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் நல்லா வந்து உங்க ப்ரொஃபைல் ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஸோ மிஸ் பண்ணாம எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு கொடுக்குற அசைன்மெண்ட்டை பண்ணுங்க. சிம்பிளா தான் இருக்கும் எல்லாமே. புரிஞ்சா? ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ நல்ல நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட் ஏபியை பத்தி. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். போல்ட் அகாடமி பேக்எண்ட் டெவலப்பர்ஸ் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஓகே, இது நான் ஏப்ரல் மாசம்னு வச்சுக்கோம். ஓகே, ஏப்ரல் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு வச்சுக்கோம். ஃபாஸ்ட் ஏபிஐ ஏஐ. ஓகேவா? ஸோ இந்த இந்த இதுக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டேட் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். மார்ச் 30. ஓகே, அண்டர்ஸ்கோர் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எவ்ரிடே நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோல்டரை இம்போர்ட் பண்ணி பண்ணுவோம், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபோல்டரை இம்போர்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். ஓகே, குட். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நல்லா கவனிங்க. ஒரு இந்த மாட்டம் ஃப்ரேம் ஒர்க்லாம் ஒரு ப்ராஜெக்ட் லெவல்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ ப்ராஜெக்ட் லெவல்ல நீங்க யூஸ் பண்றப்ப கண்டிப்பா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க உள்ள கொண்டு வரணும். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நீ ஒண்ணு கிரியேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை நீ இன்ஸ்டால் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓகே, இது இல்லாமலும் உன்னால ஃபாஸ்ட் ஏபிஐ பண்ண முடியும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றதுக்கு ரீசன், ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க என்டர் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இல்லாம நீ ப்ராஜெக்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அதை நோட் பண்ணுங்க. ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இதை யூஸ் பண்ணுவாங்கப்பா. இன்டர்வியூலையும் கேட்பாங்க. வாட் இஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் ஸ்பேஸ் இன் பைத்தான். நோட் பண்ணிக்கோங்க. ஐசோலேட்டட் ஸ்பேஸ் இன் பைத்தான். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட் கூட போட்டுக்கோங்க. செப்பரேட் பாக்ஸ் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ். ஓகே, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு செப்பரேட் பாக்ஸ் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ். எல்லா வீட்லயுமே கரண்ட் பில் எதுல பார்ப்பீங்க? கரண்ட் பாக்ஸ் இருக்கும்ல. தமிழ் கைஸ், எல்லார் வீட்டுக்கும் இண்டிவிஜுவலா தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? சொல்லுங்கப்பா. ஆனா உங்க வீட்டுல கரண்ட் பாக்ஸ் இல்லாம உங்களால கரண்ட் கொண்டு வர முடியும், பண்ணலாம். ஆனா அப்படி வந்து அதை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹோமுக்கும் கண்டிப்பா மீட்டர் பாக்ஸ்னு வெளியில இருக்கும். நம்ம வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வெளியில இருக்கும். ஓகேவா? அந்த மீட்டர் பாக்ஸ்ல போய் நீ உன்னோட அந்த மெயின் பவர் பாயிண்ட் முதல்ல கொண்டு அங்க உள்ள செட் பண்ணிருப்பாங்க. அதை ஆஃப் பண்ணா எல்லாமே ஆஃப் ஆகும். அதை ஆன் பண்ணாதான் உங்க வீட்டுல எப்படிப்பட்ட லைட் எரியும். கரெக்ட் தானே? ஓகே, அதுதான் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். புரிஞ்சா? அப்ப விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் செப்பரேட் பாக்ஸ் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ். ஓகே, அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீ செப்பரேட்டா ஒரு என்விரான்மெண்ட் நீ கிரியேட் பண்ணணும். நான் ஏன் சார் இதை கிரியேட் பண்ணணும்? அப்படி அந்த பாக்ஸ்ல போய் என்ன நான் வைக்க போறேன் அப்படின்னா, நீ இன்ஸ்டால் பண்ற பத்தியா ஒவ்வொன்றும் இது ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணுவ. இப்ப நீ ஒரு டேட்டா பேஸ் உள்ள கொண்டு வரனா அதுக்கு தேவையான பேக்கேஜ் உள்ள யூஸ் பண்ணுவ, இன்ஸ்டால் பண்ணுவ. நீ பாண்டாஸ் உள்ள கொண்டு வர, ஏஐ உள்ள கொண்டு வர, மெஷின் லேர்னிங் உள்ள கொண்டு வரனா அதுக்கு தேவையான இந்த சைக்கிட் லேர்ன், பாண்டாஸ், நம்பை எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுவ. நீ இன்ஸ்டால் பண்ற ஒவ்வொன்றும் டைரக்டா இதுல போய் உட்காரும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ள போய் உட்காந்துரும். ஓகே, அது அதோட நீ இன்ஸ்டால் பண்றோட வெர்ஷனோட சேர்ந்து போய் உட்காந்துரும். புரியுதா? ஓகே, இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ்.
ஓகே, ஏன் சார் இப்ப இது நான் இன்ஸ்டால் பண்ணல, நான் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணல, ஆனா நான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பாண்டாஸ் இதெல்லாம், அப்ப நான் திரும்ப திரும்ப நான் இன்ஸ்டால் பண்ணுமா? இன்ஸ்டால் பண்ண தேவை இருக்காது. இப்போ ஆக்சுவலா இப்போ லேப்டாப்ல பாண்டாஸ் இருக்கு, நம்பை இருக்கு, மேட்ப்ளாட்லிப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ திரும்ப நான் இதில் போய் எதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போதைக்கு நீ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அது ஓகே. பட் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ங்கிறது ஓகே, நீ என்ன ஒரு நாள் 2 நாள் அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போற, காலங்காலமா யூஸ் பண்ணுவ. ஓகேவா? அப்ப இப்ப யூஸ் பண்றப்ப நீ ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணிருப்ப, அந்த வெர்ஷன் வந்துட்டு இப்ப சும்மா ஒண்ணுன்னு வச்சுக்கோ, ஒரு வெர்ஷன் 1 அதை யூஸ் பண்ணி நீ டெவலப் பண்ணிட்ட. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நீ ரீஒர்க் பண்றப்ப, அப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் நீ கோட் எடுத்து நீ இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணி ரன் பண்ணி பாக்குறப்ப, அப்போதைக்கு உங்ககிட்ட பைத்தான் வேற வெர்ஷன் இருக்கும், பைத்தான் அதுன்னு இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். அப்ப பழைய வெர்ஷன் சப்போர்ட் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவ சொல்லுங்க கைஸ்? இப்ப புரியுதா? அப்ப ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் இந்த என்விரான்மெண்ட்டை கொண்டு வரான். அந்தந்த ப்ராஜெக்டுக்குரிய டிபெண்டன்சிஸ்னா என்னது? இதுதான் டிபெண்டன்சிஸ். புரியுதா கைஸ்? அதுக்கு தேவையான அந்த இன்ஸ்டாலேஷன் அதோட வெர்ஷனோட அதுல போய் சேவ் பண்ணி வச்சுக்குவ. இந்த ப்ராஜெக்ட் நீ ரன் பண்ணணும்னா அந்த கரண்ட் பாக்ஸ் வேணும் உனக்கு. அதை போய் நீ ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணானா நீ அதை இது பண்ணிக்கலாம், டெவலப் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? அப்ப நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நீ யார் கையில கொடுத்தாலும் அதான் அவங்க அந்த கரண்ட் பாக்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் செட்டப் ரன் பண்ணாங்கன்னா ரன் ஆகும். அவங்க லேப்டாப்ல என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. அதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க என்விரான்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? அந்த என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் எப்படி சார் பண்றது? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி சார் ஆக்டிவேட் பண்றதுன்னா, டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, டெர்மினல்ல போயிட்டு ஸோ இந்த கமெண்ட்ஸை நீங்க கொடுக்கணும். ஓகேவா? இது இருங்க ஒரு நிமிஷம், ஜூன்ஸ் ஸ்னூஸ் பண்ணி வச்சுறேன். ஓகே, இப்போ இந்த என்விரான்மெண்ட்ல எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு என்விரான்மெண்ட்டை? ஓகேவா? இது ஒன் டைம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணா போதும். பைத்தான் ஸ்பேஸ் முதல்ல வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. பைத்தான் வெர்ஷன்லாம் இருக்கான்னு பாருங்க. பைத்தான் நீங்க இது காட்டாமே அதை போய் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? பைத்தான் வெர்ஷன் காட்டு தான் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பைத்தான் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் venv விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஷார்ட் ஃபார்மா venv அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் என்ன வச்சுக்கலாம், மை venv உனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்க. ஓகேவா? இப்போ நான் உனக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு நேம் என்னெல்லாம் வச்சுக்க, பாக்ஸ் 1 என்னெல்லாம் போட்டுக்காரு அப்படி இப்படிலாம் போடக்கூடாது. மை env அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா மார்ச் 30 env எப்படி நாளைக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம் விருப்பம். புரியுதா கைஸ்? நான் மை மை என்விரான்மெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப பைத்தான் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் venv ஸ்பேஸ் உன்னோட அந்த என்விரான்மெண்ட் நேம் என்ன செட் பண்றீங்க செட் பண்ணிக்க. புரியுதா? நான் மை env அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைட்ல பாருங்களேன், அது ஒன்று கிரியேட் ஆகுதா? டெல் மீ கைஸ், கிரியேட் ஆயிட்டு இருக்கா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி அந்த எரர் காமிச்சுன்னா திரும்ப நீங்க வந்து அதை என்ன பண்ணுங்கன்னா திரும்ப இப்படி ஒரு கொடுத்து என்டர் அமுக்குங்க. அவ்வளவுதான். ஓகே, சம்டைம்ஸ் இதாகும், உங்களுக்கு வராது. அப்படி எனக்கு சில இது இருக்குனால அப்படி ஆகுது. ஓகே, அது கிரியேட் ஆகிட்டு இது மட்டும் நார்மலா வந்துடும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து நோட் பண்ணுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மட்டும் லெஃப்ட் சைட்ல கிரியேட் ஆகிடும்பா. அதுக்குள்ள ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ள கொஞ்சம் நிறைய வரும், பைத்தான் exe இது மாதிரி நிறைய இருக்கும். ஆக்டிவேட் அப்படின்னு ஒன்று வரும். அது வந்துச்சுன்னா நீங்க பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி எரர் வந்தா திரும்ப நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணி திரும்ப என்டர் அமுக்குங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ லோட் ஆகிட்டு வருதா? ஆக்டிவேட் ஆயிடுச்சா? ஓகே, எனக்கு இந்த மட்டும் சம்டைம்ஸ் இப்படி ஆகும். ஓகேவா? கீபோர்டு இன்டர்பிரட்னா ஏதாவது சம்திங் ஏதோ நான் தெரியாம ஏதாவது 2 சேர்த்து அமுக்கியிருப்பேன். ஓகே, திரும்ப நீங்க கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா அது மட்டும் வந்துடும். இந்த மட்டும் ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். இதுக்குள்ள உன்னோட ப்ராஜெக்டுக்குள்ள ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள அந்த மை env கிரியேட் ஆயிருக்கும். அதுக்குள்ள ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்குள்ள ஆக்டிவேட் இந்த மட்டும் விண்டோஸ் ஐகான் போட்டு இருக்கும். இந்த மட்டும் இருந்துச்சுனாலே இது கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணியாச்சா கைஸ்? கைஸ் நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ இதை நீங்க எப்படி சார் ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க என்னோட ஸ்கிரீன் நல்லா கவனிங்க. ஓகே, என்னோட ஸ்கிரீன் நல்லா கவனிங்க. இப்போ நான் போயிட்டு ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு மை அப்படின்னு சும்மா மை அப்படின்னு போட்டு ஒரு டேப் பட்டன் நமக்கு டேப் இருக்குல்ல, டேப்போட அந்த பட்டன் அதுக்கு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுவே இப்படி காட்டும். அடா மை அப்படின்னு சும்மா அது போட்டாலே டேப் பண்ணாது காட்டும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுச்சு. இதுல எஸ் கேபிட்டல், ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸுக்கு உள்ள போனோம்னா எஸ் கேபிட்டல் போட்டுக்கோங்க. எஸ் கேபிட்டல் போட்டு ஒரு டேப் பட்டன் நமக்குங்க, அந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ள போயிடும். ஏ மட்டும் போட்டு ஒரு டேப் மட்டும் நமக்குங்க, ஆக்டிவேட் இப்படி காட்டும். இந்த ஆக்டிவேட் இருக்கா, அவ்வளவுதான், ஒரு என்ட்ரு நமக்குங்க. இந்த மாட்டம் மை கிரீன் கலர்லயோ ஏதோ ஒரு கலர்லயோ உன்னோட அந்த நேம் போட்டு இப்படி காட்டும், அந்த என்வரான்மெண்டோட நேம் இப்படி காட்டும். அந்த பாத்துக்கு முன்னாடி இப்படி வந்துருச்சுன்னா ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? Tell me guys. Tell me guys. எஸ் சார். இதை நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணுங்க. இப்படிதான் நீங்க வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ இன்ஸ்டாலே பண்ணணும். அதே மட்டும் நீ எப்பெல்லாம் உன் ப்ராஜெக்ட் நீ ரன் பண்றியோ அப்பெல்லாம் அந்த என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நீ வந்து உன் ப்ராஜெக்ட் ரன் பண்ணியே பார்க்கணும், இல்லைன்னா ரன் ஆகாது. நோட் பண்ணுங்க இதை. கைஸ் இது ரொம்ப ஈஸி தான் கைஸ், ஓகேவா? இப்ப வந்துட்டு உனக்கு என்ன சொல்றது, பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஆயிரும். ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு இப்ப இந்த லைன்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கே தேவை கிடையாது. இங்கே நான் பக்காவா ட்ரைனிங் கொடுத்துட்டேன், உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அங்க போயிட்டு. நோட்டட் சார். நோட் பண்ணீங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஃபாஸ்ட் API எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். புரிஞ்சா? கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே குட். சரி, இப்போ எப்படி சார் பாசிட்டிவ் API இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஃபாஸ்ட் API கொடுத்து என்ட்ரு அமைக்கிக்கோங்க, அவ்வளவுதான்ப்பா. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் ஆகுதா? இந்த இன்ஸ்டால் ஆகிற எல்லாமே எதுல போய் உட்காரும், உங்களோட என்விரான்மெண்ட்டுக்குள்ள. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். இந்த இடத்துல இங்க பார்த்துட்டு பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட், இது அப்டேட் ஆகும் பாருங்க. ஆல்ரெடி பைத்தான் பிப்லாம் இருக்குல்ல, அந்த வருஷம் இன்னும் போய் அப்டேட் ஆகிடும், அவ்வளவுதான். இங்க அப்டேட் ஆயிடுச்சா? ஃபாஸ்ட் API எக்ஸ்டென்ட் எஸ்ஆர் லெஃப்ட் சைடுல பாருங்க, அப்டேட் ஆயிருக்கா? அவ்வளவுதான். இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே. இப்ப நான் வேற எப்படி சார் அதை நம்புறது அப்படின்னா, இந்த பிப் ஸ்பேஸ் லிஸ்ட்னு இப்படி கொடுங்களேன். கொடுத்தீங்கன்னா உன்னோட இதுல வந்து என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்க. நீங்க ஒரே ஒரு ஃபாஸ்ட் API மட்டும் தான் நீ கொடுத்தீங்க, ஆனா இவ்வளோ இது போய் அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. புரியுதா? ஓகே, இது எல்லாமே போய் அப்டேட் ஆயிரும் உள்ள, அந்த ஃபாஸ்ட் APIங்கிற ஒரு இதுக்குள்ள போய் அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ பிப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் உன்னோட இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல அப்டேட் ஆயிருக்கோ அது எல்லாமே காட்டி கொடுத்துரும். புரியுதா கைஸ்? குட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எப்படி பாசிட்டிவ் API இன்ஸ்டால் பண்றது, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வெரிஃபை பண்றது, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிக்கலாம் guys. Yes, sir. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? புரியல, என்ன ஏதுன்னே தெரியல சார், ஏதாவது இருக்கா அப்படி? Tell me guys. No, right? Yes or no everyone? இது வரைக்கும் புரிஞ்சு எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணேன், அந்த என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணேன். ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்றப்ப ஃபாஸ்ட் ஏபிஐ என்ன வெர்ஷன் இருந்துச்சோ 0.135.2 இதுதான் அது போய் அதில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, திரும்பவும் நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணேன். இப்போ விடிஞ்சிருச்சு. நாளைக்கு இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, திரும்ப விஎஸ் கோட் ஓப்பன் பண்றீங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் போய் பாக்குறீங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் உள்ள இம்போர்ட் பண்றீங்க. ஓகே, இப்போ உள்ள இம்போர்ட் பண்ணிட்டேன். அப்போ இப்போ போய் இந்த கோடை போய் ரன் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆகாது. ஓகே, ஏன்னா உங்ககிட்ட ஃபாஸ்ட் ஏபி இல்ல. ஏன்னா ஃபாஸ்ட் ஏபி எங்க இருக்கு? உன்னோட என்விரான்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. அப்போ உன்னோட என்விரான்மெண்ட் நீ ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, மை என்விரான்மெண்ட் நேம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மை அப்படின்னு போட்டு ஒரு டேப் நமக்கு, எஸ் கேபிட்டல் போட்டு ஒரு டேப் நமக்கு, ஏ மட்டும் போட்டு ஸ்மால் லெட்டர் ஏ போட்டு ஒரு டேப் நமக்கு ஆக்டிவேட் வந்துடும். என்ன நமக்குன்னா இந்த மாட்டம் மை இஎன்வின்னு வந்துடும். புரியுதா கைஸ்? ஸோ இப்படிதான் நீங்க வந்து அடுத்த நாள் அந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்றப்ப இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இதுதான். புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். Yes, sir. ஓகே, குட். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ண போறேன். இதுக்கப்புறம் தான் இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் எப்படி பண்ணுவாங்க ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேல அந்த மார்ச் 30 கிளிக் பண்ணிக்கோங்க. போய் என்விரான்மெண்ட்டுக்குள்ள போய் கிளிக் பண்ணி விட்டுறாதீங்க மாத்தி. ஓகேவா? இந்த மேல இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. main.py அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணிக்க. நல்லா கவனிங்க. ஓகே, இன்டர்வியூல சில பேர் இதை தப்பு பண்ணுவீங்க. இன்டர்வியூல நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பையோ உள்ள போயிட்டு கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்விரான்மெண்ட்டுக்குள்ள போய் மெயின் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது தனி இது தனி. புரியுதா? பாருங்க, இப்படி வெளியில இருக்கு பாருங்க, பார்த்தாலும் தெரியும் இது வெளியில இருக்கணும். இது மட்டும் மார்ச் 30 கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கொடுத்து பண்ணுங்க. இல்லைன்னா இது வரலன்னா நியூ வெளியில போயிட்டு கூட இந்த பிசிக்கல் ஃபோல்டர்ல பண்ணி கூட போய் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? மாத்தி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி சார், இப்போ இந்த main.py நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் தான் நீங்க வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏபிஐ நீங்க எழுத போறீங்க. ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ண போறீங்க. எப்படின்னா ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ, அவ்வளவுதான். எஃப் கேபிட்டல் ஏபிஐ கேபிட்டல். ஓகேவா? இந்த ஸ்னூஸ் பண்ணி வச்சிடும். ஓகே, புரியுதா கைஸ்? இதை தான் நீங்க இம்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ எங்க இருந்து எடுத்துக்கும்? ஏன்னா நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அதனால எடுத்துக்கும். அதுக்குள்ள இந்த நேம் தான் ஃபாஸ்ட் ஏபிங்கிற நேம் தான் யூஸ் பண்ணணும். இதை நீ அந்த ஆப்ல கனெக்ட் பண்ணணும். ஏபிபி அப்படிங்கிற ஒரு வேரியபிள், இந்த நேம் வேரியபிள் தான் நீ கொடுக்கணும். நீ என்னன்னாலும் கொடுத்துக்கலாம், ஆனா ஒரு ப்ரொஃபஷனலா ஆப்னு தான் கொடுக்கணும். ஆப்ல அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். இப்படி கொடுக்கணும். ஃபாஸ்ட் ஏபிங்கிற மெத்தட கனெக்ட் பண்ணிக்க. ஓகே, இப்போ உனக்கு தேவையான ஒரு ஏபி எழுத போற. ஏபினா ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? டெஃப். இப்போ நான் ஹோம் பேஜுக்கு எழுதுறேன். ஹோம் கோலன் கிளிக் என்டர். இந்த பேஜை நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன கொடுப்பேன்னா, சும்மா என்ன கொடுக்கலாம், சும்மா நான் யூசர் நேம் இல்லைன்னா நேம் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபுல் நேம் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம்னா நான் சும்மா அருண்குமார் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் போட்டு கீ கோலன் வேல்யூ பெறாதான் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம்னா ஏதாவது ஃபுல் நேம் ஈக்குவல் டு கோலன் மேல இருக்கிற இந்த ஃபுல் நேம். அப்போ உனக்கு அவுட்புட்ல இந்த ரிட்டர்ன் வந்து என்ன ஆகும்னா உன்னோட ஃபுல் நேம் ரிட்டர்ன் பண்ணி விடும். ஓகே, புரியுதா கைஸ்? இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது நீங்க நார்மல் பைத்தான் ஃபங்க்ஷன். அந்த பைத்தான் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்றப்ப எப்படி பண்ணணும்? கீ கோலன் வேல்யூ பெறாதான் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதா? ஓகே, கிளியரா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? ஓகே, சரி சார். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்க ஒரு யூஆர்எல் மாத்தணும். ஓகேவா? யூஆர்எல் அந்த ஆன்லைன்ல லிங்க் வரும்ல மேல, அந்த மட்டும் மாத்துறதுக்கு தான் இந்த இடத்துல அட்டு போட்டு, ஓகே, அந்த ஆப் போட்டிருக்கீங்களா, அந்த ஆப் தானே ஃபாஸ்ட் ஏபிஐ கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுல என்ன மெத்தடு?
என்ன மெத்தட் யூஸ் பண்ற, கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடோ அதை நீங்க போட்டுக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே டிஃபால்ட் கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப் டாட் கெட் மெத்தட். ஓகே, கெட் மெத்தட்ல சும்மா இப்போதைக்கு பேசிக்கா நான் லைட்டா ஓப்பன் பண்ணாலே எனக்கு இந்த இந்த இது ரன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் போடு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் கோடே, ஃபாஸ்ட் ஏபிஐ கோடே இவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஓகே, இவ்வளவுதான் கோடு, இதுக்கு மேல அது கோடுலாம் இல்லை, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப முதல்ல என்ன பண்ண, இது டிஃபால்ட்ப்பா, இந்த ஹெடர் ஃபைல் இந்த ஆப்ங்கிறதுலாம் டிஃபால்ட். ஓகேவா? இதை நீ டிஃபால்ட் கொடுத்துடணும். இப்போ உனக்கு தேவையான ஃபங்க்ஷனை நீ எழுதுற. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஃப் ஹோம்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அதுக்கு தேவையான கொடுத்துட்ட. வேணா இன்னொரு ஃபங்க்ஷன் கூட எழுதிக்க, டெஃப் லாகின் கூட ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்க. ஓகேவா? அதுக்குள்ள என்ன கொடுக்குறேன்னா நான் சும்மா வந்துட்டு நான் பிரிண்ட்ல லாகின் சக்சஸ், பிரிண்ட்ல கொடுக்க வேணாம், பிரிண்ட்ல கொடுத்தா இங்க கீழே காட்டும். ஓகேவா? சரி, பிரிண்ட் கொடுக்குறேன், லாகின் சக்சஸ். ரிட்டர்ன்லையும் நான் கொடுத்துக்கிறேன், ரிட்டர்ன்ல வந்து சும்மா நான் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன், மெசேஜ்னு போட்டு லாகின் சக்சஸ். இப்போ இதையும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ கொண்டு வரணும். ஓகேவா? அட்டு போட்டு அந்த ஆப்ங்கிற நேம், ஏன்னா ஆப் தான் ஃபாஸ்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணிருக்க. கெட் இங்கேயும் நீங்க திரும்ப ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடக்கூடாது, ஏன்னா ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எம்டியா இப்படி மட்டும் தான் இருக்கணும், ஏன்னா இதுதான் டிஃபால்ட்டா இருக்கும். இதுக்கு வேணா நீ லாகின் இப்படி வேணா போட்டுக்க, அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? கிளியர் ஆர் நாட் எவ்ரி ஒன்? இப்படிதான் நீ போட முடியும், போட்டு இன்னொரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இப்படி போட்டுக்க, அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கணும். புரிஞ்சா? ஓகே, சோ இந்த மாட்டம் நீ எத்தனை ஃபங்க்ஷன்னாலும் நீ எழுதிட்டே போலாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு மேலே நீ இப்படிதான் கனெக்ட் பண்ணணும் ஃபாஸ்ட் ஏபிஐ. இதே சார் எம்டியா கொடுத்தீங்கன்னா நீ ரன் பண்றப்ப டிஃபால்ட்டா எது எம்டியா இருக்கும் அந்த யூஆர்எல் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். புரிஞ்சுச்சா புரியலையா? Tell me guys. ஓகே சார், அப்ப நான் லாகின் நான் பண்ணி இதை ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து லாகின் கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? Tell me guys. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? No sir. இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, இது எல்லாரும் ஒரு போட்டோ எடுங்க. நோட் பண்ண வேணாங்க, ஜஸ்ட் போட்டோ எடுத்துக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் வந்து கூட நோட் பண்ணிக்கோங்க, போட்டோ எடுங்க. எடுத்துட்டீங்களா? கைஸ், நீங்க படிச்ச ஓகே குட், நீங்க படிச்ச நார்மல் பைத்தான் தான்ப்பா, நீங்க படிச்ச நார்மல் பைத்தான் கோடு தான். அதான் ரிட்டர்ன் ஆன் தெரியும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் பண்றப்ப டிக்ஷனரி ஃபார்மேட்ல தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதை ஜஸ்ட் கனெக்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுல எந்த குழப்பமே கிடையாது. நீங்க ஒரு போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதை நீங்க போட்டதுக்கு அப்புறம் எப்படி சார் இதை ரன் பண்றது அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுக்குதான் ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, சோ நல்லா கவனிங்க. இதுக்கு நீங்க இன்னொன்னு இருக்கு, இந்த ரன் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் ஒன்று கிரியேட் ஆகும், அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ், நீங்க ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களா, ஆக்சுவலா அது கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பட் பரவாயில்ல, தனியா கூட பண்ணிக்கலாம். யூவிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஏஎஸ்ஜிஐ சர்வர். அந்த ஏஎஸ்ஜிஐன்னு சொன்னா உங்களுக்கு கைஸ், ஏஎஸ்ஜிஐ இப்ப சொல்லி கொடுத்த அசின்க்ரனஸ் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ் சொல்லி கொடுத்தனா இதுதான் அது. யூவிகான் அப்படின்னு சொல்லுவாங்க, யூவிகான் ஏஎஸ்ஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்து இப்படி என்டர் பண்ணா இது இன்ஸ்டால் ஆகும். எங்க போய் இன்ஸ்டால் ஆகும்? உன்னோட இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள போய் இன்ஸ்டால் ஆகும், ஏன்னா நீ ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க. புரிஞ்சுச்சா புரியலையா? Tell me guys. நோட் பண்ணுங்க இதை, pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் யூவிகான். யூவிகான் யூவிகான்னா என்ன அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் யூவிகான். யூவிகான்ங்கிறது என்னன்னா, யூவிகான் இஸ் தி சர்வர். யூவிகான் இஸ் தி சர்வர் டு ரன் ஃபாஸ்ட் ஏபிஐ. யூவிகான் இஸ் தி சர்வர் டு ரன் ஃபாஸ்ட் ஏபிஐ. அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க. யூவிகான் இஸ் தி சர்வர் டு ரன் ஃபாஸ்ட் ஏபிஐ. இதை வச்சுதான் நீ ரன்னே பண்ண போற.
Yes, sir. ஓகே குட். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி சார் இதை ரன் பண்ணி பார்க்கறது அப்படின்னா இங்க பாருங்க கைஸ், uvcon ஸ்பேஸ் மெயின். ஒரு ஆப் நேம் என்ன மெயின் தானே, லெஃப்ட் சைட்ல பாருங்க மெயின். அந்த மெயினுக்குள்ள எந்த இந்த வேரியபிள் கொடுத்துருக்க ஆப் தானே கொடுத்துருக்க, அப்ப கோலன் ஆப் ஸ்பேஸ் ஐஃபன் ரீலோட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அமுக்குனேன்னா இதெல்லாம் ரன் பண்ணது கமாண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. இது ரன் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க, அந்த சர்வர் வந்து ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, ஒரு போர்ட் நம்பர்ல வந்து ரன் ஆகும். இதுதான் அந்த போர்ட் நம்பர் வந்திருக்கு பாருங்க, HTTPன்னு வந்திருக்கா, புரியுதா கைஸ்? இந்த HTTP நீங்க காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசர்லயோ இல்ல எங்கேயாவது ஓபன் பண்ணி, எந்த ப்ரௌசர்னாலும் ஓபன் பண்ணிக்கோங்க, ஓபன் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுங்க. அந்த லிங்க் மட்டும் ஒரு HTTP மட்டும் வந்திருக்கா, HTTPன்னு என்ன லோக்கல். ஓகே, என்ட்ரு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அவுட்புட் ரன் ஆகுதா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? ஏன் இந்த அவுட்புட் வந்துச்சு? ஏன்னா இதை தான் நான் டிஃபால்ட்டா கொடுத்திருந்தேன் ரன் ஆகிற மாட்டோம், அதுக்கு தான் எம்டி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்திருந்தேன், புரியுதா சார்? எனக்கு இப்ப இந்த லாகின் இது ரன் ஆகணும், அப்ப இப்படி ரன் பண்ணப்ப இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு லாகின் கொடு, லாகின் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து என்ட்ரு நமக்கு எப்படி அந்த லாகின்க்குரிய அவுட்புட் வந்துருச்சா? லாகின் சக்சஸ்ன்ட்டு. எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். Yes, sir. அவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க ஒன்னு கிரியேட் பண்ணுங்க பாப்போம். இன்னொன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க, டெஃப் ரெஜிஸ்டர்னு ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து நான் பிரிண்ட்ல ரெஜிஸ்டர் சக்சஸ். ஓகே, திரும்ப ரிட்டர்ன் ஃபார்மட் இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? ரிட்டர்ன்ல மெசேஜ் வந்துட்டு ரெஜிஸ்டர் சக்சஸ். அவ்வளவுதான். இதை நீ வந்து எப்படி யூஆர்எல் மாத்துவ? app டாட் கெட் மெத்தடு ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல ரெஜிஸ்டர் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். அவ்வளவுதான். ஓகே, சேவ் பண்ணிக்க. இதை சேவ் பண்ணனா இது ரீலோட் ஆகும். கீழே இந்த ரீலோட் ஆகுதா? அதுக்கு தான் நான் ரீலோட் கொடுத்தேன், ஐஃபன் ரீலோட் கொடுக்கணும். இப்போ ரீலோட் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப இது உங்க அப்ளிகேஷன் சர்வர் ரன் ஆகும். ஓகேவா? சர்வர் ரன் ஆனாதான் உனக்கு அங்க அவுட்புட் காட்டும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ போயிட்டு இங்கே போய் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு அந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணி பாருங்க, ரெஜிஸ்டர் கொடுங்க, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்டர். அவுட் வந்துருச்சா ரெஜிஸ்டர் சக்சஸ்ன்ட்டு? இப்போ இதை நான் எடுத்து விட்டுட்டு வெறும் இதை மட்டும் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகும், அருண்குமார்ன்ட்டு. எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? புரிஞ்சுச்சா புரியலையா? புரியுதுண்ணா. டெல் மீ கைஸ், அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க அங்க கொடுத்த அந்த பிரிண்ட் எல்லாம் இங்கே ரன் ஆகும். இங்க பாருங்களேன், இங்கே உள்ள ரன் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்களா லாகின் சக்சஸ், ரெஜிஸ்டர் சக்சஸ். இங்க கீழே காட்டுதா? நீ உள்ள கொடுத்த பிரிண்டிங் இதுல தான் பார்க்கும். இப்போ 200 ஓகேன்னு வந்திருக்கா? 200 ஓகேன்னு என்ன படிச்சிருக்கீங்கல்ல? ஏன்னா இது ஆக்டிவா இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏபிஐ லிங்க், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏபிஐ. இப்போ இந்த ரெஜிஸ்டர்ங்கிறது ரெஜிஸ்டர் ஏபிஐ, லாகின்ங்கிறது லாகின் ஏபிஐ, ஹோம்ங்கிறது ஹோம் ஏபிஐ. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஓகே, இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். Clear, sir. ஓகே குட். சோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இது நோட் பண்ணுங்க, uvcon main colon app hyphen reload நோட் பண்ணுங்க. நான் நோட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் குட். யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, sir. Tell me guys, வேற ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே கைஸ் குட். சோ இப்போ நீங்க இததான் வீட்ல போயிட்டு பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? வீட்ல போயிட்டு எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா இதுக்குள்ள சிம்பிளா ஏதாவது ஒரு கோட் எழுதிக்கோங்க. ஓகேவா?
என்னன்னா இந்த ஆட் ஈவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் எழுதிக்கோங்க. ஆட் ஈவன் கோடு எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ப்ராப்ளம் சால்விங், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்விங் இல்ல ஏதாவது யூசர் கிட்ட இருந்து வாங்கி அதை ரிட்டர்ன் பண்ணுங்க. அப்ப இதை நான் ரன் பண்றப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா அது வந்து எனக்கு அவுட்புட் அங்க வரணும். அவ்வளவுதான். இந்த மாட்டம் ஒரு 2 ஃபங்க்ஷனோ 3 ஃபங்க்ஷனோ நீங்க பண்ணிட்டு அங்க எனக்கு அவுட்புட் காட்டுங்க. இங்க அவுட்புட் ஒவ்வொரு யூஆர்எல்ல மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா அவுட்புட் வரும். அதை ஃபுல்லா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. பண்ணலாமா? Tell me guys. ஓகே அண்ணா. ஓகே, இத பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு என்ன ஐடியா வந்துரும்னா ஃபாஸ்ட் ஏபினா என்ன, அது எப்படி வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஏபி அப்ளிகேஷனை ஒரு பேசிக் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்றாங்க, கிரியேட் பண்ணி உள்ள எப்படி வந்து கோட் எழுதுறாங்க, கோட் எழுதி எப்படி ரன் பண்றாங்க, ஓகே ரன் பண்ணிட்டு எப்படி அவுட்புட்டை பாக்குறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதை நான் ஸ்டாப் பண்ணோம்னா இந்த டெர்மினல்ல போயிட்டு எங்கேயாவது நடுவில் கிளிக் பண்ணி Ctrl+C கண்ட்ரோல் அமைக்கி சி அமுக்குனீங்கன்னா சர்வர் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இப்போ போய் இதை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இது ரன் ஆகாது. புரியுதா கைஸ்? சர்வர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இது ரன் ஆகாது. புரிஞ்சா? பாத்தீங்களா எரர் வந்துச்சு? அவ்வளவுதான். இப்போ நான் திரும்பவும் இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் நீங்க அந்த யுவிகான் ரீலோட் கொடுக்கணும். அவ்வளவுதான். இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். புரிஞ்சுச்சுண்ணா. ஓகே, அப்ப இன்டர்வியூல யுவிகான்னா என்னன்னு கேட்பான். அதுதான் சர்வர் டு ரன் தி ஃபாஸ்ட் ஏபி அப்ளிகேஷன் சொல்லுங்க. யுவிகான் ஸ்பேஸ் மெயின்ங்கிறது உன்னோட ஃபைல் நேம். நீ வேற என்ன நேம் கொடுக்க கூடாது. என்ன நேம்னாலும் கொடுக்கலாம், குமார் ராஜேஷ் கூட கொடுத்துக்க. ஆனா நீ இதுதான் கொடுக்கணும் ப்ரொஃபஷனலா. கோலன் ஆப், அந்த ஆப்புங்கிறதுல தான் ஃபாஸ்ட் ஏபி உள்ள கனெக்ட் பண்ணிருப்ப. இங்கேயும் நீ என்ன நேம்னாலும் கொடுக்கலாம், ஆனா இந்த நேம் தான் கொடுக்கணும். போட்டு ஐஃபன் ரீலோட். தட்ஸ் ஆல். Tell me guys, புரிஞ்சுச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ எப்படி பேசிக்கா கிரியேட் பண்றதுன்ட்டு ரொம்ப ஈஸி கைஸ். ஆக்சுவலி இது நீ ஜாங்கோ எடுத்துன்னு வச்சுக்கோங்க, 1008 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனா ஃபாஸ்ட் ஏபிஐ ரொம்ப ஈஸி, ஃபாஸ்டா இருக்குது, டக்கு டக்குன்னு எடுக்குது பாருங்க, பேர்லயே இருக்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த பேசிக்ஸ் ஒன்று ஒரு 3 நாள் நீங்க நல்லா பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அடுத்து யூஐ எல்லாம் எப்படி உள்ள கொண்டு வரது, எப்படி பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். புரியுதா? கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? எஸ் சார். ஓகே, சோ இத வந்து தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. புரிஞ்சா? ஓகே குட். வேற ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? இதுல போய் சும்மா இந்த மாட்ட ஃபுல் நேம் இப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. உள்ள போய் ஏதாவது கோட் எழுதுங்க. அவ்வளவு கோடு படிச்சிருக்கீங்கல்ல? ஓகேவா? நான் போட்ட மாட்டமே அப்படி ஏன் காப்பி அடிக்காதீங்க. உள்ள போய் ஏதாவது ஆர்டர் ஈவன் கோட் எழுது. புரியுதா கைஸ்? ஆர்டர் ஈவன்ல யூசர் கிட்ட இன்புட் வாங்காத, இங்கே இன்புட் கொடு. ஏன்னா நீ இன்புட் வாங்குறது இங்கே நீ கொடுக்குற மாட்டா இருக்கும், அது நிறைய மாறும். அப்படி கொடுத்து அப்படிலாம் இது கிடையாது. சும்மா நீயே நீயே ஒரு 18 கொடுத்துக்க. இஃப் ஏஜ் வந்துட்டு 18க்கு மேல இருந்துச்சுன்னா ஓட்டு போடலாம், ஓட்டு போட முடியாது, அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்க. அவ்வளவுதான். புரியுதா? எப்படினாலும் நீ பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? சோ சும்மா சாட்ஜிபிடி ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, இந்த மாட்டம் ஏதாவது கொஞ்சம் கூட நிறைய எழுதுங்க உள்ள. சோ அதை உள்ள ட்ரை எக்ஸெப்ஷன் எழுது. ட்ரை எக்ஸெப்ஷன் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியுமா தெரியாதா? அதை எழுது. அவ்வளவுதான். சோ இந்த மாட்டம் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இந்த வெறும் இந்த பிரிண்ட் போட்டா வந்துருச்சு அவுட்புட். அது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே, இது அவுட்புட் வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்க இதை தான் பிராக்டிஸ் பண்ணணும். உள்ள நீங்க படிச்ச பைத்தான உள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணா எப்படி அங்க அவுட்புட் காட்டுது அப்படின்னு பார்க்கணும். இதை தான் அவுட்புட்டை எனக்கு நீங்க டிஸ்பிளே பண்ணணும். பண்ணலாமா கைஸ்? டெல் மீ கைஸ். ஓகே, அந்த ஓடிபி நம்பர் சொல்லி கொடுத்தல, எங்க ஓடிபி எப்படி நீ டிஸ்பிளே பண்ணுவ? ஓகே, இங்க பாருங்க, நான் கண்ணு முன்னாடியே நான் பண்றேன். இந்த கோட்லாம் எனக்கு இது வேணாம், எதுவுமே வேணாம். ஓகேவா? டெஃப் ஓடிபி ஜெனரேஷன் போடு. ஓடிபி ஜெனரேஷன் கோட் எழுது. ஓகே, சோ இப்போ அந்த ஓடிபி எப்படி ஜெனரேட் பண்ணுவ சொல்லுங்க? எப்படி ஓடிபி ஜெனரேட் பண்ணுவீங்க? மேல இம்போர்ட் ரேண்டம் கொடுக்கணும்ல? எஸ் ஆர் நோ? படிச்சீங்களா இல்லையா? ஓகே, அப்ப ஓடிபி கோட் அப்படின்னு போட்டுக்க. ஓடிபி கோட் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட், அதுல எத்தனை டிஜிட்? 4 டிஜிட்னா 4049 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ வந்துட்டு நீ பிரிண்ட்ங்கிறது இந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பிரிண்ட்ல கொடுக்கறது வந்து உனக்கு கீழே அவுட்புட்ல வரும். ஓடிபி கோட். ஆனா இதை ரிட்டர்ன் பண்ணணும். நீங்க ரிட்டர்ன் ஓடிபி கோட் கோலன் உன்னோட அந்த ஓடிபி கோட கொடு. அவ்வளவுதான். இப்ப நீ இதுக்கு பேர் வந்து ஓடிபின்னு கொடுத்துக்க. ஓடிபி. அவ்வளவுதான். சேவ் பண்ணு. கண்ட்ரோல் எஸ் அமைக்கி சேவ் பண்ணிக்க. ஓகே, திரும்ப இது ரீலோட் ஆகுதா? ரீலோட் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணு. என்ன பயிற்சி அது?
போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப போயிட்டு அங்க மேல ஓபன் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் வரும். எங்கடா அது? இது அப்படி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வரும். ஆக்சுவலா ரன் பண்ணி திரும்ப ரீரன் பண்ணா வரும். இல்லைன்னா http localhost http 127 அது போட்டாலே அதுவே வரும். வந்துருச்சா? ஓகே. ஸோ /OTP OTP நம்பர் என்னப்பா? 9782 வந்துருச்சா OTP? இதே தான் உனக்கு இங்க அவுட்புட்ல கீழே வந்திருக்கும் பாருங்களேன். இங்க வந்திருக்கா 9782ன்னு? திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ என்ன OTP வருது? 2121. ஓகே, வந்திருக்கா? ஓகே, திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணு. அவ்வளவுதான், OTP மாறிட்டே இருக்கா? லைவ் அப்ளிகேஷன் எடுக்குதா? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? டெல் மீ गाइस. இத தான் நீ பிராக்டீஸ் பண்ணனும், நீ படிச்சத உள்ள கொண்டு வரணும். கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? எஸ் சார். இத பண்ணிட்டு எனக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க, ஓகேவா? நாளைக்கு கிளாஸ்ல அடுத்த கான்செப்ட் நம்ம போவோம். சூப்பரா இருக்கும். ஃபாஸ்ட் ஏபி ஒரு ஹை லெவல் மாடர்ன், எல்லாமே நீங்க படிக்கிறது எல்லாமே மாடர்னா லேட்டஸ்டா இருக்கிறது, ஓகேவா? நம்பிக்கை இல்லைன்னா கூகுள் ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க, எவ்வளவு ஓப்பனிங் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபாஸ்ட் ஏபின்னு போடுங்க, ஃபாஸ்ட் ஏபி டெவலப்மென்ட் போடுங்க. இதுல நீங்க ஏஐ வேற படிக்க போறீங்க. இதை வச்சுட்டு நீங்க ஒரு 3 வருஷம் ஓட்டலாம்ப்பா ஐடில, புரியுதா? எல்லாமே யாரும் இன்டெப்த் எல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா, பேசிக்ஸ் தான். என்னன்னா என்ன, இது எப்படி கிரியேட் பண்ணுவேன், எங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண, அந்த உனக்கு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இன்டர்வியூ இதை தான் கேட்பான் ஃப்ரெஷருக்கு. யாரும் வந்து உன்னை கோட் எழுதி காட்டலாம் சொல்ல மாட்டாங்க, தியரிட்டிக்கலா தான் கேட்பான் ஃபாஸ்ட் ஏபி எல்லாம் பொறுத்த அளவுக்கு, புரியுதா? தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, சோ இத பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா என்கிட்ட? வேற ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? நெக்ஸ்ட் 10 கிளாஸ் 15 கிளாஸ் ஃபுல்லா இதை வச்சுதான் போகும் எல்லாமே. இனிமேல் ஃபாஸ்ட் ஏபி தான் ஃபுல்லாவே. நல்லா கோடு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மகப் ஆயிரும், கவலைப்படாதீங்க. பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சூப்பர். வேற ஏதாவது கேட்கணுமா கைஸ்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஸ்டக் ஆகி நின்னீங்கன்னா எப்பனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ரெக்கார்ட் வீடியோ பாருங்க, என்ன ChatGPT ரெஃபர் பண்ணுங்க. அதையும் மீறி என்ன டவுட்னாலும் எப்பனாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.